கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நவம்பர் 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கடினமாக உழைக்கும் பீகார் மக்களை திமுக துன்புறுத்தி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். பிற மாநில காங்கிரஸ் தலைவர்கள் பீகார் குறித்து அவதூறு பரப்புவதாகவும் சாப்ராவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் விமர்சித்தார். பீகாரில் தேர்தல் அறிக்கையை தேசிய ஜனநாயக கூட்டணி நாளை வெளியிடுகிறது. பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் முக்கிய தலைவர்கள் கூட்டாக வெளியிட உள்ளனர். ராகுல் காந்தியின் பிரச்சாரத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என பீகார் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மாநில பாஜக புகார் அளித்துள்ளது. பிரதமர் மோடியை நடனமாடுவார் என்று விமர்சித்த ராகுல் காந்தி நிபந்தனையற்ற பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக தொடர்ச்சியாக கூறி வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பற்றி பேச பிரதமர் மோடிக்கு தைரியம் இல்லை. பீகார் மாநிலம் நாலந்தாவில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்து பேசினார். Successful meeting, I have no doubt. But he's a very tough negotiator. That's not good. உலக நாடுகள் உற்று நோக்கிய ட்ரம்ப் ஜி ஜின்பிங் சந்திப்பு தென்கொரியாவில் நடைபெற்றது. ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டிற்கிடையே இருவரும் கைகுலுக்கி பேச்சுவார்த்தை நடத்தினர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக அமைதிக்காக பாடுபடுவதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் பாராட்டியுள்ளார். அமெரிக்கா சீனா வளர்ச்சி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது எனவும் ஜி ஜின்பிங் குறிப்பிட்டுள்ளார். சீனா மீதான வரி 57%இலிருந்து 47%ஆக குறைக்கப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வரி குறைப்பு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்தியாவை விட சீனா மீது குறைவான வரி விதிக்கப்பட்டுள்ளதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து சீனா எண்ணெய் வாங்குவது பற்றி விவாதிக்கவில்லை எனவும் அவர் விளக்கமளித்துள்ளார். அமெரிக்காவில் அணு ஆயுத சோதனையை மீண்டும் தொடங்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தென்கொரியாவில் ஜி ஜின்பிங்கை சந்திப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ட்ரம்ப் பிறப்பித்த இந்த உத்தரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுதத்துடன் நீருக்குள் பாயும் ட்ரோனை ரஷ்யா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. ட்ரோனில் பொருத்தப்பட்ட அணு ஆயுதம் கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஏவுகணையை விட சக்தி வாய்ந்தது என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட்டது. காலையில் 1800 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் 1600 ரூபாய் அதிகரித்து 90400 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. பசும்பொன்னில் முத்துராமலிங்கர் தேவர் நினைவிடத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்கர் தேவர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பசும்பொன்னில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் திருமண மண்டபம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார். முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ், அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஒரே காரில் பசும்பொன்னுக்கு பயணம் செய்தனர். வழியில் டிடிவி தினகரனும் சந்தித்த நிலையில் 3 பேரும் ஒன்றாக சென்று தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினர். பசும்பொன்னில் மரியாதை செலுத்திய பின் ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அதிமுகவை ஒருங்கிணைக்கவே பசும்பொன்னில் இணைந்துள்ளதாகவும் தங்களது முயற்சி தொடரும் எனவும் ஓபிஎஸ் தெரிவித்தார். பசும்பொன்னில் சசிகலா, ஓபிஎஸ், செங்கோட்டையன் சந்தித்து பேசிக் கொண்டனர். தேவர் இல்லத்தை மூவரும் இணைந்து பார்வையிட்டனர். சட்டமன்ற தேர்தலில் 3 பேரும் இணைந்து பணியாற்றுவோம் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்தார். துரோகத்தை வீழ்த்தும் வரை தங்கள் பணி ஓயாது எனவும் சசிகலா மனதளவில் தங்களுடன் இருக்கிறார் எனவும் அவர் கூறினார்.
முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார் என்று இபிஎஸ் குற்றம் சாட்டினார். உள்ளடி வேலைகளால் அதிமுக ஆட்சியை இழந்ததாகவும் விமர்சித்தார். செங்கோட்டையனை நீக்குவதில் தயக்கம் இல்லை என்று இபிஎஸ் தெரிவித்தார். செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சந்திப்பு ஏற்கனவே திட்டமிடப்பட்டது என்றும் விமர்சித்தார். அதிமுகவிலிருந்து தன்னை நீக்கினால் மகிழ்ச்சிதான் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். நீக்கினால் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசித்து அறிவிப்பேன் என்றும் கூறினார். தமிழக அரசியலில் இனி எல்லாம் சர்ப்ரைஸாக நடக்கும் என்று வி.கே. சசிகலா தெரிவித்தார். ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன் என்றும் வெயிட் அண்ட் சீ என்றும் கூறினார். திமுகவை அகற்ற ஓபிஎஸ், டிடிவி தினகரன், விஜய், சீமான் உட்பட அனைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் ஒன்றிணைய வேண்டும். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போது பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 234 தொகுதிகளை 10 மண்டலமாக பிரித்து தாவேகா தலைவர் விஜய் பொறுப்பாளர்களை நியமித்தார். மண்டல பொறுப்பாளர்கள் விஜயின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி குறித்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்துள்ளார். கூட்டணி என்பது இரு கட்சித் தலைவர்கள் பேசி முடிவெடுப்பது என்றும் தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் விளக்கமளித்தார். ஆமா, அவர் நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது கூட அவர் வந்து பார்த்தாரு. அவருக்கு உடம்பு சரியில்லைன்னா கவலையோட நான் அவர்கிட்ட பேசுவேன். நானே எங்க அண்ணனும் அம்மா இறந்ததுக்கு 2 பேரும் ஒண்ணா நின்று பேட்டி கொடுத்தோம். ஆமா, கலிக்கப்பட்டி வீட்டுக்கே எங்க அம்மா இறந்தப்ப ராத்திரியோட ராத்திரியா ஸ்ரீபார் வந்துட்டாரு. பசும்பொன்னில் தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் வைகோ செய்தியாளர்களை சந்தித்த போது சீமானும் உடனிருந்தார். இருவரும் ஆறத் தழுவி அன்பை பரிமாறிக்கொண்ட நிலையில் சீமான் முயற்சிகள் வெற்றியடைய வாழ்த்துவதாக வைகோ தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை நடத்தினார். வாக்காளர் பட்டியல் துல்லியமாகவும் பிழையற்றதாகவும் இருக்க வேண்டும் என ஆட்சியர்களுக்கு அர்ச்சனா பட்நாயக் அறிவுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் தொடர்பாக வரும் ஞாயிற்றுக்கிழமை திமுக சார்பில் நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டம். பாமக நிறுவனர் ராமதாஸை நேரில் சந்தித்து கூட்டத்தில் பங்கேற்று வருமாறு திமுக அழைப்பு விடுத்தது. கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக கரூரில் சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆய்வாளர் மணிவண்ணன் ஆஜராகினார். மேலும் ஆவணங்களை சமர்ப்பித்தார். காவல் ஆய்வாளரிடம் 2 மணி நேரம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். சென்னையில் நாய், பூனைகளுக்கு உரிமம் பெறாதவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்க சென்னை மாநகராட்சியில் இன்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. நவம்பர் 24ஆம் தேதி முதல் விதிமுறைகளை அமல்படுத்தவும் மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. மும்பை பவாய் பகுதியில் நடிப்பு பயிற்சி மையத்தில் 15க்கும் மேற்பட்ட சிறுவர்களை பிணை கைதிகளாக அடைத்து வைத்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுவர்களை பத்திரமாக மீட்கப்பட்ட நிலையில் கடத்தலில் ஈடுபட்ட ரோஹித் ஆர்யா என்பவர் என்கவுண்டரில் பலியானார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 2வது T20 போட்டி நாளை மெல்பர்னில் நடைபெறுகிறது. நாளை பிற்பகல் 1:45 மணிக்கு போட்டி தொடங்குகிறது.